நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இந்த மாதத்தை நம்ம என்ன சொல்லணும், எதுலேயுமே நிதானம் தேவை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றொன்னா நான் சொல்லிட்டு வரேன். இந்த பதிவு ரொம்ப முக்கியம் சிம்மராசி அன்பர்களே. ஏன்னா 8ஆம் வீட்டில் 5 கிரக சேர்க்கை. 8ஆம் வீடு அப்படின்னாலே அஷ்டம ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அப்போ 8 பக்கத்துலேருந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதுல உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி அந்தரம் நல்லா இருந்தது அப்படின்னா அதுவே ரொம்ப பாசிட்டிவா 8 பக்கத்துல இருந்து பாசிட்டிவான விஷயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இப்ப என்ன தசை நடக்குது, இப்ப என்ன புத்தி நடக்குதுன்றது மட்டுமாவது பார்த்துக்கணும். அந்தரம் சித்திரம் பார்க்க தெரியும்னா ஓகே, பார்த்துக்கிறது நல்லது. பட் எதுல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் லாஸ்ட்ல இதுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எளிய முறையில பரிகாரம் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த 8-9 நிமிஷம் உங்களுக்காகன்றதை புரிஞ்சுட்டு நீங்க பாருங்க. அண்ட் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பணம் பல ரூபத்தில் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். 7ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி. உங்களுடைய 2ஆம் அதிபதி வீட்டில் கேது இருந்தாலும் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். பணம்ன்ற விஷயம் கொட்டும். அதாவது வரவேண்டிய அனைத்து பணமும் வரும். எந்தவித பிரச்சனையும் பண ரூபத்தில் வராதுன்றது சந்தோஷப்படணும். ஏன்னா 2ஆம் வீட்டு கேதுவா அனைத்து கிரகங்களும் பார்க்குது. அதே மாதிரி குருனுடைய பார்வை அருமையா இருக்கிறதுனால அண்ட் தசா புத்தி அந்தரம் நல்லாவே இல்லை அப்படின்னா கூட பணத்துக்கு பிரச்சனைன்ற ஒரு பாயிண்ட் வராது அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி தொழில்ல நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்க. காசப்புன்றது வேண்டவே வேண்டாம். காசப்புன்றது வீண் பிரச்சனைன்றது மட்டும் சொல்லலை. அவன் அப்படிதான்ப்பா, நீ சிவனே நீர், அவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு நீங்க சொன்ன ஒரு வார்த்தை மிகப்பெரிய பிரச்சனையா போயிடும். கிஃப்ட் பிரச்சனை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் வரும். கிஃப்ட் பிரச்சனைனா என்னன்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் நீங்க ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கொடுக்க வந்துட்டா பாரு, சாப்பாடு மட்டும் இவ்வளோ செலவாகுது, இவட்டு யாரு கேட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நீங்க அந்த கிஃப்டை கொடுத்ததுனாலேயே வந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த கிஃப்ட் பிரச்சனைன்னு சொல்றதெல்லாம். அதனாலதான் நான் எந்த ரூபத்துல வரும்னே தெரியாத பல சிக்கலுக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொன்னது. அதே மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணும்போது உங்க கஸ்டமரோட உங்களுடைய கிளைண்ட்ஸோட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்குமெண்டேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க ஒரு ஆர்கிடெக்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை இப்படித்தான், இந்த அளவுக்கு பேமெண்ட் நீங்க ரிலீஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க கிளியர் கட்டா முன்னாடியே நீங்க சொல்லிடணும். இவங்களுக்கு போய் நம்ம இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு நினைச்சு விட்டீங்க, மாட்டிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல தெளிவு, உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டே டாக்குமெண்டட், ஆர்கனைஸ்ட், அலர்ட், புரிதலை ஏற்படுத்துங்க. கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு தான் இருக்கேன்றதெல்லாம் இப்போ இருந்ததுன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ அந்த கண்டிஷன் இதுதான்றதை நீங்க தெளிவுபடுத்தலை அப்படின்னா எல்லா விதத்துலையுமே பிரச்சனைக்குள்ள மாட்டிடுவீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் வேற 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கூட்டு கிரக அமைப்போட, அது எப்படின்னா இப்ப நீங்க இருக்கீங்க, அங்க உங்களுக்கு பிடிச்ச புதன் இருக்கார், மற்றவங்க எல்லாருமே எதிரிகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு, அது இல்லாம ராகு, சனி, சுக்ரன் 3 பேரும் உங்களுக்கு எதிரியா இருக்காங்க. உங்களுடைய ஃப்ரெண்டும் ஒண்ணுமே பண்ண முடியாம மாட்டிட்டு இருக்கான். அப்படி இருந்ததுன்னா எப்படி இருப்பீங்க? இந்த நிலையை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எல்லா விதத்திலையும் பகைமை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் லைசன்ஸ் எடுக்கிறது, லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுறது, இதிலெல்லாம் எச்சரிக்கை தேவை.
உங்கள் ராசிநாதன் சூரியன் அவர் ரெஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஹெல்மெட்டே போடாமல் லைசன்ஸே இல்லாமல் ஓட்டிகிட்டு வரலாம். தம்பி இப்படி பண்ணாதப்பா நான் அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு, ஆனால் உங்களை பார்த்து வெறுப்பேற்றி பேசி ஃபைன் கட்ட வச்சுடுவாங்க. ஸோ இப்போ ஃபைன் அப்படின்றது அரசு வழியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கரண்ட் பில்லாக இருக்கலாம், எந்த பில்லாக வேணாலும் இருக்கலாம். கவர்மெண்ட் சைடு ரொம்ப 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 காஷனாக இருக்கணும். அதுவும் 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப காஷனாக இருக்கணும். அதே மாதிரி அவங்க பிடிச்சாலும் நிதானத்தோட நீங்கள் பேசலை அப்படின்னா, என்னடா முறைக்கிற, என்ன இப்படி பார்க்குற, போடுறா ஃபைனை அப்படின்னு கூட போட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல கண்களில் நிதானம் தேவை, வார்த்தையில் நிதானம் தேவை. உங்கள் மேலே தப்பே இல்லைத்தான், இருந்தாலும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷரை போயிடும் தானே அப்படின்னு நினச்சிட்டு நிதானமாக இருக்கணும். பார்த்துக்கலாண்டா அப்படின்றது சூரியனுடைய குணம், சிம்மத்துக்கே உண்டான குணம். ஆனால் அது இப்போ வேலை செய்யாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தாய் தந்தையனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தாய் தந்தையர் என்ன சொன்னாலுமே உங்களுக்கு இப்போ கோவமாக வரும். அப்போ அவங்களோட சண்டை போடுவீங்க. அப்போ தேவையில்லாத டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ளேயே என்னமோ உங்களை தாழ்வாக நீங்களே பார்த்துக்குவீங்க. நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க கல்யாண வீட்டில். ஸோ உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்துட்டு மற்றவங்களோடலாம் பேசிட்டு உங்களோட பேசாமல் போவாங்க. அவங்க உங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்குள்ளே என்னது நான் இப்படி இன்னும் பண்ணுறேன், ஏன் என்னோட பேசாமல் போயிட்டுருக்கா, ஓ மற்றவங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான் இந்த கலர் போட்டதுனால தான் பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே தேடி 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 மனக்கவலையை நீங்கள் உண்டாக்குவீங்க. நீங்களாக இருங்க. யாருக்காகவும் நீங்கள் மாற்றிக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. யாருக்காகவும் மனக்கவலைக்குள்ளே போய் மாட்டிடாதீங்க. அதுவும் மெயினாக குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா குருனுடைய வீடு உங்களுடைய 5ஆம் வீடு. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடும் குருனுடைய வீடு. அந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ நீங்க படிக்கிறது, மேலே படிக்கிறது, பிஹெச்டி பண்றது, பிளஸ் அதெல்லாம் எதுக்காக, சம்பாதிக்கிறதுக்காக. ஸோ ஜீவனஸ்தானத்தில் குரு இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே புரியாத ஒரு புதிராக இருக்கும். 10 பேர் 100 அட்வைஸ் கொடுப்பாங்க, இதை எடு அதை எடு இதை எடுன்னு. எதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி எடுங்க. ஒன்ஸ் எடுத்துட்டா மறந்துருங்க. அதைத்தான் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணுமே ஒழிய, ஸோ இந்த மந்த்துக்கு அனலைசிங் மந்த் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணுமே ஒழிய எதுவுமே எந்த வீணான பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டிடக்கூடாது. நீங்கள் செய்யும் சிறு தவறு பெரிய லெவலில் ஜாஸ்தி பண்ணி விட்டுருவார். ஏன்னா அங்கே ராகுவும் சனியும் உட்கார்ந்துருக்கார். 2 பேருமே உங்களுக்கு ஜென்ம பகைவர்கள். உங்களுடைய சுகத்தை எல்லாத்தையுமே இழக்க வச்சிடும். கடன் கேர்ஃபுல்லாக இருங்க. கடன் யாருக்காவது கொடுக்கணும், ஆனால் இப்போ முடியாதுன்ற ஒரு நிலை இருந்ததுன்னா பணம் வரும், பல ரூபத்தில் வரும். ஆனால் அதுக்குண்டான செலவும் வரும். நீங்கள் ஒருத்தரை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலான்னு நினச்சிருப்பீங்க, ஒருத்தருக்கு அடுத்த மாதம் கொடுக்கலான்னு நினச்சிருப்பீங்க. அந்த அடுத்த மாதம் கொடுக்குறவனுக்கு நீங்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கேட்கறதுக்கு முன்னாடியே கால் பண்ணி, சார் இந்த மாதம் முடியலை, நெக்ஸ்ட் மந்த் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார் அப்படின்னு முன்னாடி போய் ஆமாம் நீ கொடுத்து அப்படின்னு அவங்க கண்டிப்பாக சீண்டதான் செய்வாங்க. ஏன்னா 8ல் ராகு. பட் அதை நீங்க பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாவே அமைஞ்சிரும். ஸோ சர்ப்ரைசஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. பட் அந்த சர்ப்ரைசஸ் பாசிட்டிவா நெகட்டிவான்றது உங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தரத்தோட தான். 13ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப பெருசா கவலைப்பட வேண்டாம். பட் இட்ஸ் கோயிங் டு பி a ஹீட் மந்த். ஸோ நீங்க உங்க ஆரோக்கியத்துல கவனம் வேணும். உங்க மனசை தெளிவா வச்சுக்கோங்க. பிராணாயாமம் ரொம்ப 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 முக்கியம். உஷ்ணம் இல்லாம பார்த்துக்கோங்க. அண்ட் இளநீ கூலா இருக்கக்கூடியதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்க சாப்பிடுங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா சாந்த தன்மையோட நீங்க இருக்கணும். ஐ வில் ரெக்கமெண்ட் யூ மெடிடேஷன். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.